Hi viewers, welcome to Tails and Feathers. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காக்டெயில் ப்ரீடிங் அப்டேட்ஸுங்க. ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் என்னோட காக்டெயில்ஸ் என்னென்ன சிக்ஸ் எத்தனை சிக்ஸ் வந்துருந்துச்சுன்னு உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மியூட்டேஷன்ஸ் வந்திருக்கு, அதோட க்ரோத் ரேட், அதுக்கு என்னென்ன ஃபீட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன், அதை பற்றி கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஒயிட் ஃபேஸ் பேர் நான் ப்ரீடிங் போட்டிருந்தேன். ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா 4 சிக் வந்துருந்துச்சு, இன்னொருலேருந்து 3 சிக் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு சிக் மட்டும் நான் ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுத்துட்டேன். மற்ற 3ம் பார்த்தீங்கன்னா பேர்ல், இன்னொரு பேர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3மே கிரே. ஸோ இந்த மியூட்டேஷன் தான் எனக்கு வந்துருந்துச்சு. இன்னொரு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் வெரைட்டி. ஸோ இதிலேருந்து வந்த சிக்ஸ் என்னென்னா ஒரு கிரே, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2மே பேர்ல். சிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ்லேயே நல்ல மோல்ட் ஆகி ஃபுல் ஃபெதர்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரீடிங் பாக்ஸை விட்டு வெளியிலையும் வந்துடுச்சு. எல்லா சிக்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் நல்ல ஆக்டிவாகவும் இருந்துச்சு. நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் பேரண்ட் பேர்ட்ஸ் வந்து சிக்ஸை நல்லா காப்பாற்றும். ஸோ நான் வந்து எப்பயுமே சாஃப்ட் ஃபுட்ஸு, சீட் மிக்ஸு, அப்புறம் கார்ன் இந்த மாதிரி கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர்ட்ஸ் ஃபுல்லாமே ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் தான் வந்து கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஃபீமேல் வந்து அந்தளவுக்கு ஃபீட் பண்ணலை. ஸோ இதிலேருந்தே நமக்கு தெரியும் மேல் வந்து எந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்துட்டு ஒரு 10 மந்த்ஸ்னால் மேல் கண்டிப்பாக ஒரு 12 மந்த்ஸ் ஆச்சு இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சிக்ஸையும் நல்லா காப்பாற்றும். 6 வீக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எல்லாமே வந்து அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும். பேரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட் பேர்ட்ஸும் நல்லா ஃபீட் பண்ணும். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜில் தான் வந்து சிக்ஸை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா வாட்டர்லேருந்து நிறையா இன்ஃபெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே டெய்லி ஒரு 2 டைம்ஸாச்சும் கண்டிப்பாக வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஹெல்த் மெயின்டைன் ஆகும் நல்லா. சிக்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு 6 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேரண்ட் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லாவே எப்படி சாப்பிட்ணும், எப்படி வந்து சீட்ஸை உடைக்கணும், கார்ன்ஸ்லாம் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லித்தரும். ஆல்மோஸ்ட் ஒரு 8 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் ஃபுட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸு, சோக்டு வீட், அப்புறம் கார்னு இந்த மாதிரி நல்ல சாஃப்ட் ஃபுட்ஸாக கொடுங்க. அப்போ தான் சிக்ஸ் வந்து ஈஸியாக சாப்பிடும், அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா லேர்ன் பண்ணிக்கும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியாக வளரும், பார்க்கவும் அழகாக இருக்கும். சிக்ஸ் கேட்ச் ஆனதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் நான் அந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் பேரண்ட் பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்துட்டு அது அடல்ட் பேர்ட்ஸுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற டோசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு சூட் ஆகாது. அகைன் சொல்கிறேன், ஒன்ஸ் சிக் வந்துட்டாலே நீங்கள் வந்து பேர்ட்ஸ் கொடுக்குற சப்ளிமெண்ட்டை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கீரை அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதீங்க. ஏன்னா க்ரீன் லீவ்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது, சிக்ஸ் இறக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் சிக்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி கேர் பண்ணுறதை கிளியராக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.